Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல டாக்குமெண்ட் சேவ் பண்றதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல மேல டைட்டில் பார்ல பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் 1 இன் டிஃபால்ட்டா நேம் டிஸ்ப்ளே ஆகுது. இது எதுக்காக டிஸ்ப்ளே பண்றேன்னா நம்ம டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா என்ன நேம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஸ்ப்ளே பண்றேன். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இப்போ டைப் பண்ணி நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்டில் Ctrl+S இந்த ரெண்டு பட்டனையும் ஒரே டக்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பேஜ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னுடைய டாக்குமெண்ட்டை மை கம்ப்யூட்டரில் டிரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ லொக்கேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபைல் நேம் வந்து நம்மளுடைய விருப்பம் தான், என்ன நேம் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஃபைல் நேம் பாக்ஸில் டிஃபால்ட்டாக குட்டின் நேம் கொடுத்துருக்கு. இப்போ நான் அதை டெலிட் பண்ணிட்டு ஜோஃபினா அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. மேலே இப்போ டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன நேம் போட்டோமோ அந்த நேமே வந்து மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டுட்டோரியலை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து வரோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.